அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு போயிருந்தோம். அதோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்ட் 3 அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்து இன்னொரு டைம் போயிருந்தோம். அதாவது டோட்டலாக 2 டைம் போயிருந்தோம். ரெண்டாவதாக போயிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்எஸ்பி ஹோம்மேடு மசாலாவில் எல்லா மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன மசாலா வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன மசாலா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மசாலாவை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளுக்கு பல்க் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ வேணுங்கிற மசாலாவை மறந்துடாமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். போகும்போது திங்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக் வந்து எடுத்து வச்சேன். இந்த பேக் வந்து செட் ஆகலை, அதை எடுத்து வச்சுட்டு வேறு பேக் தான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:45க்கெலாம் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாதி வேலையை நைட்டே முடிச்சு வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் நம்ம 6 மணிக்கெலாம் போகணும் இல்லையா, அதனால் வேலையை வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கு கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரவா இருக்கான்னு பார்த்தா ரவா இல்லை, காலியாகிடுச்சு. அதனால பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு ஹாஜா வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ கேசரிக்கு தேவையான எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, அதை வாஷ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹஜ் பெருநா முடிஞ்சு ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா தான் கிளம்பியிருந்தோம். அதனால் நம்மக்கிட்ட குர்பானி கறி இருந்துச்சு, அதை கொஞ்சம் பிரட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். கூலிங்லாம் போனதும் க்ளீன் பண்ணணும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே சாப்பிட்டுக்கலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். லன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் அப்புறம் பீஃப் வந்து பிரட்டி எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னியும் இட்லியும் செய்ய போகிறேன். கேசரி செய்யறதுக்கும் எல்லாமே இங்கே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு செய்யணும் இல்லையா, அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறேன். தேவையான அளவுக்கு ரவாவும் எடுத்து அந்த டப்பாவில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி பெரட்டுறதுக்கு தாளிச்சிட்ருக்கிறேன். நான் எதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேவையில்லாமல் நிறையா டைம் வந்து அங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடத்த தேடி போகணும், அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு வரணும். இது தேவையில்லாத ஒரு அலைச்சல், செலவு. அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்ற சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாது இல்லையா, தேவையில்லாமல் எதுக்குன்னு சொல்லிட்டு தான். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு வேறாது. அதனால தான் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணுறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 ஆக போகுது. அந்த டைமில் நான் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருந்தேன். ஈவினிங் தான் போட்டிருந்தேன். வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து போட்டதுனால அது சீக்கிரமாகவே காஞ்சிரும். லைட்டாக காற்று பட்டாலே நல்லா காஞ்சி வந்துடும். அதனால் எடுத்து மடித்து வச்சிடலாம், நாளைக்கு அப்படியே கிடக்கும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். இப்போ நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாமே சேர்ந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் ஓரளவுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். கறி பார்த்திங்கன்னா வெந்துகிட்டே இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறேன். காலையில் எடுத்து மறுபடியும் சூடு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நான் தூங்க போகிறப்ப நைட்டு டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும். கொஞ்ச நேரம் தான் தூங்குன மாதிரி இருந்துச்சு. அலாரம் அடிக்கவும் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு இப்போ இருட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிச்சனுக்கு வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டீ போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு அடுப்பில் வந்து கேசரிக்காக ரவா வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் நம்மளோட பீஃப் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். நேற்று வச்சுருந்த ஆணம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் ஊற்றி சூடு பண்ணிகிட்ருக்கேன். பசங்களையும் எழுப்பி விட்டுட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பசங்களாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததும் டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்தேன். நம்ம ரெஹானா பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டில் வந்து திருக்குறள் பற்றி ஏதோ கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட காட்டிகிட்டு இருந்தா. டீ குடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டோம். ஊருக்கு போகிறதுக்கு டைமும் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் வாட்டர்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு சமைச்சதெல்லாம் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து கேசரி வச்சுருக்கிறேன். கேசரியில் இருக்கிற நெய் எதுவும் லீக் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சுட்டேன். அடுத்து பீஃப் பரட்டினதும் இந்த டப்பாவில் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெமன் ஊறுகாய் வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு.
இந்த வீடியோ வந்து நான் ப்ராப்பராக எதுவுமே எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட தஞ்சாவூர் போன வீடியோ இருக்குது, அதோட சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருந்ததுனால இதை தனியாக போகலான்னு சொல்லி இப்போ நான் தனியாக போட்டிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே நான் எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு ட்ரெயினில் தான் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்துட்ருந்தோம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூருக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போனோம். செகண்ட் டைம் இப்போ வரும்போது தான் நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்தோம். நாகப்பட்டினத்துலேருந்து தான் ட்ரெயின் வந்து தஞ்சாவூருக்கு வரோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பஸ்ஸில் காரைக்கால்லேருந்து நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ட்ரெயினில் தஞ்சாவூருக்கு வந்தோம். ட்ரெயினில் வரும்போது தான் தெரியுது, பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க காரைக்கால்லேருந்தே உங்களுக்கு வந்து தஞ்சாவூருக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் இருக்குது, நீங்கள் எப்படி வந்தீங்கன்ட்டு. அப்போ தான் எங்களுக்கே தெரியும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, காரைக்கால்லேருந்தே வந்திருக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் போய் சுற்றி பார்த்துட்டு, பக்கத்துலேயே சிவகங்கை பூங்கா இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு, அடுத்து இன்னொரு டைமும் இன்றைக்கும் நாங்கள் ராஜாளி பார்க்குக்கு போனோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ராஜாளி பார்க்குக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தஞ்சாவூருக்கு வந்தோம். டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில், சிவகங்கை பூங்கா அங்கெல்லாம் போயிட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த சிவகங்கை பூங்காலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ராஜாளி பார்க்குக்கு வந்தோம். இந்த சிவகங்கை பூங்கா பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல பெரிய பிளேஸாக இருந்துச்சு, நல்ல காத்தோட்டமாக, அங்கே நிறைய வந்து செடியெலாம் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நம்ம வந்து அங்கே நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும், கிட்ஸ் விளையாடுறதுக்கே நிறைய இருக்காங்க. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா ஒரு நாள் போதும், அங்கேயே இருக்கலாம், நம்ம அவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு 10 ருபீஸு, பெரியவங்களுக்கு 20 ருபீஸு, அந்த மாதிரி தான் வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிவகங்கை பூங்காவுக்கு போவோம். அடுத்து அங்கே ஒரு மால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். எப்போ என்னன்ட்டு தெரியல. அப்படி போனோம் அப்படின்னா அந்த சிவகங்கை பூங்கா மால் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் வீடியோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நிறைய விஷயம் நல்லா டீட்டெயிலாக பேச முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது அடுத்து நாங்கள் போனோம் அப்படின்னா அந்த வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஈவினிங் 5:30க்கு எங்களுக்கு ட்ரெயின் இருந்துச்சு. அதில் கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் நல்லபடியாக. அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.